எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். இன்ஸ்டாகிராம்ல நிறைய மீம் பேஜஸ் வந்துட்டு வட சென்னை தான் மாசு, புதுப்பேட்டை தான் மாசுன்னு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதுல எனக்கு எது பிடிக்கும்னா வட சென்னை வந்து 7 வருஷம் அது இன்ன வரைக்குமே வெற்றிமாறன் வந்து ஒரு பாட்டு தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆனா என் தலைவன் 2 மாசத்துல 30 பாட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அம்மால ஸ்கெட்ச் தான் வாயில. ஸோ வணக்கம் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மீண்டும் ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் டைம் எடுத்து ஹை எஃபர்ட்ஸ் வீடியோ போட்டாலும் வியூஸ் கம்மியாக தான் போகுது. ஸோ இப்போதைக்கு ரியாக்ஷன் வீடியோஸை வச்சு காலத்தை ஓட்டிட்டு ஒரு 1 lakh சப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேனலில் ஹை எஃபர்ட்ஸ் பேரடி ஸ்கெட்ச் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. ரைட்டு, விந்தை வீணாக்குற மாதிரி நேரத்தை வீணாக்காமல் லெட் ஸ்டார்ட். டிக்கெட் கிவ் அவே பண்ணுங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் டிக்கெட். அண்ட் வந்து டிக்கெட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் போயிடுங்க. சப்போஸ் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தயவு செஞ்சு பிளாக்ல வாங்கினா. இன்னும் நான் ஐபிஎல் படம் பார்க்கல, பட் ஸ்டில் ஒரு யூடியூபரா இருந்துட்டு ஹீரோவா நடிச்சு இத்தனை ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னா அதே பெரிய விஷயம் தான். அவரோட ஒரே மைனஸ் என்னன்னா கேமரா இருக்கும் பப்ளிக் ஏரியாஸ்ல யோசிக்காம துருன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு மொக்காங்கிடுறாரு. நல்லா பிடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஓ, இது வேற படமா? நம்ம படமும் ஐபிஎல்ல ஒரு படம் வந்திருக்கு. டிக்கெட் இல்லன்ட்டாங்களா? விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். நம்ம சூப்பர் ஸ்டார் பிரதீப்புக்கு பெர்ஃபெக்ட் காம்படிஷன். பொட்டேட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் ரீல். திருச்சிற்றப்பலம் தாஜை பார்த்து ஷாக்கான பொட்டேட்டோ ஃபேஸ். டேய் மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? காஸ்மோ கேஃப்ல பாட்டு பாடலாம், நீ வா. ஓ மை காட். நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தலன்னா நாளைக்கு நான் எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிடுவேன். நீ தினம் கும்பிட்டு அத்தை முன்னாடி சொல்றேன்ப்பா, சத்தியமா நான் செய்வேன். கிணத்துல அள்ளி போட்டுதே நான் தாமா. இந்த படத்திலேயே எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஆனா கடைசியில இந்த கேரக்டரும் திருந்துற மாதிரி காமிச்சுதான் சொதப்பிட்டாங்க. இசையரக்கனோட மியூசிக்னால படம் 100 கோடி அடிச்சிச்சு. டியூட் ஓஎஸ்டி வேற ரிலீஸ் பண்ணிருக்காரு. சைடு ஏல 41 ட்ராக்ஸ், சைடு பில 15 ட்ராக்ஸ் இறக்கி செதற விட்டாப்ல. மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், உசலம்பட்டி விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய். டாஸ்க் புரிஞ்சதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? ஹேட்னா என்ன? தொப்பி. ஓகே. ஹேட்னா என்னன்னு கூட தெரியல. இருந்து ஒரு நாளுக்கு 69,000 தடவை எஜுகேட்டட் டாக்டர்மா நானுன்னு எல்லாருக்காதையும் செய்யறாரு. ஃபர்ஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின் பேப்பரை கிளியர் பண்ணா. கவர்மெண்ட் ரெக்கார்டு போய் பாருங்க. மற்ற ஜாதிக்காரங்க யாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கல. முதல்ல பண்ணிட்டவன் பிராமணன் தான். இதை பார்த்துதான் மற்ற ஜாதிகாரன் பண்ணான் குடும்ப கட்டுப்பாட்டை. மறுக்க முடியாதவன் கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்கு. வர வர நிறைய கிறுக்குகளுக்கு எந்த விஷயத்துல ஃப்ளெக்ஸ் பண்ணணும், எதுல ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடாதுன்ற காமன் அறிவே இருக்க மாட்டேங்குது. குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுல என்ன சார் ஃப்ளெக்ஸ்? ஆக்சுவலி இவரது இன்னொரு ஃபேமஸான வீடியோ ஒன்று இருக்கு. பூனை காமி போது பயந்த ஊர்லாம் உண்டு தமிழ்நாட்டுல. அடிப்பான், கேலி பண்ணுவான், திட்டுவான்னு. இன்றைக்கு முடியாது, பிச்சு விடுவான். பிச்சு ஒரு போன் கால் வேற கனவு வந்துடுறேன் நான் இந்த டீமோட. வர்து உப்புளி பார்த்த சார், இவங்களுக்கு ஆம்ஸ் எங்க இருக்குமே தெரியலையாமாடா. பண்ணியா இருக்குல்ல. சாப்பிடுவோம் தயிர் சாதம், மோதி பார்த்தால் உயிர் சேதம். ஒரே போன் கால் டீமோட வந்துருவாங்க பாத்துக்க. அப்புறம் நூல்ஸ் பேசாது, டூல்ஸ் தான் பேசும். எட்டி பார்த்த என்ன தெரியும், பாரு உண்மை புரியும். தொழிலிருந்து நீ பார்த்தா சரியா, பக்கத்துல வந்து பாரு முறையா.
இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் பஸ்ல போனா இதாங்க நடக்கும். இந்த பஸ்ல போலாமா வேணாமா? பஸ்ல ஏறிட்ட இப்ப கண்டக்டர் கிட்ட போயிட்டு கோயம்பேடு போவோமான்னு மட்டும் கேட்டுட்டு டிக்கெட்டை வாங்குறேன். சரி எதுக்கு வேணாம், பயமா இருக்கு. மூடிட்டு ரேபிடோவே புக் பண்ணிக்கிறேன். அடா பாவி. இவங்க தான் GTF ரியல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனிதிங் கேன் ஹேப்பன் இன் BR கைஸ். இது கூட பரவாயில்ல, இன்னொரு சம்பவம் இருக்கு. BR யூனிவர்சிட்டி forgets to print question paper, exam postponed. யாரா நீங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. BRல ஒரு பள்ளி மாணவன் வந்துட்டு எக்ஸாம்ல 100க்கு 151 மார்க் எடுத்திருக்கான். எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் கீப்பிங் 500 rupees in answer sheets. வாழ்த்துங்க. You're not loving your own body by taking care of it is the result to physical abuse of any degree. Then the question might come, 2-month-old child, 2-year-old child are getting, then what is the reason for that? Are they not loving themselves? Are they not respecting their body? Yes, that is what they have done in their last birth, previous life. The fuck? திவ்யா சூத்த முட்டை உட்கார்த்தியா? இதை மட்டும் பார்த்துட்டு பொழக்க விரும்பல. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இவங்க கரெக்டாக தான் பேசியிருக்காங்களா இல்லை ஒய்மை நான் ஜட்ஜ் பண்ணுவோம். You're not loving your own body by taking care of it is the result to physical abuse of any degree. Then the question might come, 2-month-old child, 2-year-old child are getting, then what is the reason for that? Are they not loving themselves? Are they not respecting their body? Yes, that is what they have done in their last birth, previous life. Previous life, if you are not caring for your body, respecting your body, treating your body with love, that is an invitation to be abused. And what we say is, he abused me, she abused me. He is the culprit, he ruined my life. That's not the reason. Shut the fuck up. சூத்த மூடு. இப்போ 2 வயசு குழந்தை ஒரு விமனுக்கு இருக்குதுன்னா அந்த திப்பையனோட தப்பு கிடையாது, அந்த குழந்தையோட தப்புல. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா பாதிக்கப்பட்டவங்க மேலேயே குறை சொல்ல போறீங்க? ஓ, இந்த தற்கொலையோட ப்ரொஃபைலும் டேக் பண்ணியிருக்கீங்களா? பார்ப்போம். கோயம்புத்தூர் never disappoints me. நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாரையும் சொல்ல, you know what I mean. நிறைய பேஷண்ட்ஸ் அங்க ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்றீங்களா? டேய், மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா. கான்டெக்ஸ்ட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ராஜாஸ் வாழ்ந்துட்டு இந்த காலத்துல இருந்து இந்த டைம் பீரியட் வரைக்குமே திருப்பரங்குன்றம் மலையில இருக்கும் முருகர் கோயில்ல இருக்கிற தீப மண்டபத்துல தான் கார்த்திகை தீபத்தை ஏத்துவாங்க. ஓகேயா? ஆனா இந்த வருஷம் டிஃபரெண்டா பண்ணணும்னு அந்த முருகர் கோயிலுக்கு மேல சிக்கந்தர் தர்கான்னு ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காக்கு பக்கத்துல இருக்கிற தூண்ல தான் இந்த வருஷம் நாங்க கார்த்திகை தீபத்தை ஏத்துவோன்னு பிஜேபி சங்கீஸ்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க. சரி, அந்த தர்காக்கு பக்கத்துல இருக்க தூண் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சர்வே எடுக்கிறதுக்காக ஒரு தூணை நட்டு வச்சிருக்காங்க. இந்த மயில் கல் நடுவாங்கல்ல நெடுஞ்சாலையில, அந்த மாதிரி ஒரு சர்வேக்காக அளவெடுக்கிறதுக்காக நட்டு வச்ச தூண் அது. இந்த தூண் மேலதான் நான் வந்து விளக்கேத்துவேன் அப்படின்ட்டு இப்ப ஒரு கேஸ போடுறாங்க. அந்த கேஸுக்கு அந்த தூண்ல தான் விளக்கேத்துறதா தான் ஐதீகம், அதுதான் பாரம்பரியம், அதுதான் பண்பாடு, அதான் கலாச்சாரம்னு உருட்டிருக்காரு அந்த பெட்டிஷன்ல. பட் ஆனா அதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது. ஏன்னா அது மாதிரி ஒரு நடந்ததே கிடையாது. எல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம ஜட்ஜி GR சுவாமிநாதன் அவர்கள் அந்த தூண்ல ஏத்துறது தான் ஐதீகம், மலை உச்சியில ஏத்துறது தான் தமிழரோட பண்பாடு கலாச்சாரம், அதனால அதுல ஏத்துறதுல ஒன்றும் தப்பு இல்ல, அதனால நீங்க அங்க போய் விளக்கு ஏத்திக்கோங்க, அதாவது தீபத்தை ஏத்திக்கோங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஜட்ஜ் பெர்மிஷன் கொடுத்தாலும் நாங்க விட மாட்டோம்னு. போலீஸ் விடலன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு பிஜேபி சங்கீஸ்லாம் போராட்டம் பண்றேன்னு பேரிகேட் எடுத்து போலீஸ் மேல அடிச்சு அரெஸ்ட் ஆனாங்க. அந்த டிவைடரை புச்சி நீ தீசினே வந்தோம், வச்சுட்டான் அச்சி. அவன் எதிர்க்கவே போலீஸ்காரங்க வந்து ஆனு பாக்குறான், நாடா இப்படி அக்கிரமம் பண்றான், ஏ கத்துனா ஏயா அவள்தான் உனக்கு அப்படின்னு சொல்லி டிவைடர் தூக்கி அடிக்கிறோம். கஷ்டம் இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ கோர்ட்ல பெர்மிஷன் கொடுத்தாலும் நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொன்ன ஐபிஎஸ் லோகநாதன் மாஸ். ஏன்னா இந்த சங்கீஸ் தர்கா பக்கத்துல போனா என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் மதத்தை வச்சு அரசியல் பண்ண போறீங்க? ப்ராஜெக்ட் அயோத்தியாலாம் இங்க நடக்காது. சோ கைஸ், இன்னைக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் எய்ம் 6900 வைக்கிறேன். கம்ப்ளீட் இட். நானும் 50 Shades of உரும்பிளேட்டை கேட்க போனோம். பாய். கல்யாண காட்டுக்குள்ள மாட்டிட்ட மான போல காட்டுல புலிகள் எல்லாம் வேட்டையாட பாக்குறேன். டே நிதிஷ், அந்த தொட்டாலே பட்டாசா ஸ்லோ மோஷன் சைட் சீல வருமோ? என்னது அடுத்த படத்துக்கு சேவ் பண்றாரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.